எந்த மேடையிலிருந்து தேசிய கல்விக் கொள்கை 2020 என்னும் மத யானை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை நாங்கள் வெளியிட்டு அதற்கான அங்குசத்தை நான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய அரசியல் ஆசன் கையில் நான் ஒப்படைச்சனோ, அதே மேடையில் மீண்டும் அவர் கையால் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி என்கிட்ட அவர் ஒப்படைக்கிறார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒப்படைக்கின்ற மேடையாக இந்த மேடை அமைந்தது. இன்றைக்கு அதே மேடையில் அது சார்ந்திருக்கின்ற ஒரு கருத்தரங்கத்தை இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். சரி, இப்படி ஒரு பாலிசி நம்ம கொண்டு வந்திருக்கிறோமே, இந்த பாலிசி சார்ந்து பல பேர் பாராட்டுகிறார்கள், பல விமர்சனங்கள் வருகிறது. எல்லாற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இது மாணவர் நலம் சார்ந்து, ஒரு இயக்கம் சார்ந்து, ஒரு கட்சி சார்ந்து, ஒரு ஆளுங்கட்சி ஈகோ பார்க்கக்கூடிய கட்சி நம்முடைய கட்சி கிடையாது. மாணவனுக்கு நலன் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கின்ற இயக்கமாக நம்ம இருக்கிறனால தான் 75 ஆண்டு காலம் கடந்து பல வெற்றிகளையும் பல தோல்விகளையும் கடந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு உச்சி முகந்து இன்னைக்கு நின்றுக்கிட்டு காரணம் மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற உணர்ந்த காரணத்தினால தான். அதனால தான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நமக்கு யாரும் புதுசாக பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அதே நேரத்தில் நமக்கு என்னென்ன தேவை மாணவ செல்வங்கள் என்பதை முழுமையாக ஒரு இண்டிபெண்ட்டாக இந்த எஜுகேஷன் பாலிசி எப்படி இருக்க வேண்டும், ஒரு இன்க்ளூசிவ்னஸ் இருக்கணும், அதில் ஒரு ஈக்விட்டபிள் இருக்கணும், அது ஃபியூச்சர் சென்ட்ரிக்காக நம்முடைய தமிழ்நாட்டுடைய மாணவ செல்வங்கள் எதிர்காலத்துக்கு என்ன தேவை அப்படி சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்தோம். சரி, இது மட்டும் போதுமா என்று சொன்னால் நமக்கான பண்பாடு, நம்முடைய கல்ச்சர் என்ன தேவை, நம்முடைய லிங்குவிஸ்டிக் என்ன, நம்முடைய தமிழ்நாட்டிலே மலையாளத்தை சார்ந்திருக்கின்ற மக்கள் படிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, அந்த பார்டரில் இருப்பாங்க. கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி அல்லது கோயம்புத்தூராக இருந்தாலும் சரி. கன்னடிக்கா படிக்கக்கூடிய அந்த கன்னடத்தை என்ன சார்ந்திருக்கின்ற அந்த மக்களும் இருக்கிறார்கள். அது எங்கன்னா தளி இந்த பக்கத்தில் இருப்பாங்க. ஸோ அவங்களையும் விட்டுவிடக்கூடாது, அவங்களையும் எல்லாருக்குமான ஒரு அரசாங்கமாக இருக்குது என்று வெறும் பேச்சில் மட்டும் அது இருந்துடக்கூடாது என்பதற்காக அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு கல்வியை நாம் வழங்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம். முன்னாள் நீதியரசர் தலைமையில் ஒரு 15 பேர் கொண்ட குழு ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு பகுதியாக சென்று நம்முடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும், பெற்றோர்களாக இருந்தாலும், அந்த பகுதியில் இருக்கின்ற கல்வியாளர்களாக இருந்தாலும், ப்ரொஃபஸர்ஸாக இருந்தாலும் எல்லாத்தையும் உட்காந்து கருத்து கேட்டோம். இந்த என்இபின்னு வந்திருக்கு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு என்ன தேவை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று நாங்கள் கருத்தை கேட்டோம். தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அடிக்கடி சொல்கிற மாதிரி தான், தமிழ்நாடு என்பது நம்முடைய வீடு, நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன தேவை நமக்கு தானே தெரியும். டெல்லியிலையும் நாக்பூர்லேயும் ஒருத்தன் உட்காந்து நம்ம சொல்கிறதுக்கு அவன் சொல்கிறத நம்ம கேட்கணுமா என்று அவர் சொல்வார், அது அடிக்கடி. ஆக இது மூலமாக பல்வேறு விதமான கருத்துக்களை நாம் உள்வாங்கினோம். சரி, நமக்கான டிரெவிடியன் மாடல் நாட் ஓன்லி டிரெவிடியன் மாடல், இது ஒரு டேட்டா ட்ரிவன் மாடலாக, டேட்டா ப்ரூவன் மாடலாக நாம் இருக்கிறோம். இத்தனை ஆண்டு காலம் என்னென்ன நாம் நிரூபித்து காமிச்சிருக்கிறோம் என்று சொல்லும்போது, குறிப்பாக இந்த 2021 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுலேருந்து நாம் என்னென்ன செஞ்சோம் இதெல்லாம் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு கிளான்ஸாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது சார்ந்து இன்னும் நிறையா அது ரிசல்ட் ஓரியன்டாக நம்ம செஞ்சுட்ருக்கோம். நம்ம ஆக அப்படி இருக்கும் பொழுது நமக்கு என்ன தேவை, நம்மளோட பிள்ளைங்களுக்கு என்ன தேவை என்பதை முடிவு செய்துட்டோம் நாங்கள். சரி, கல்ச்சர் சார்ந்தா, லிங்குவிஸ்டிக் சார்ந்தா, சோஷியல் ஹெரிட்டேஜ் சார்ந்தா, சோஷியல் ஜஸ்டிஸ் சார்ந்தா, சரி எதையும் விட்டு விடாமல் இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துட வேண்டும். ஏன்னா நம்மளை நம்பி இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் இன்றைக்கி வீட்டில் நிம்மதியாக உறங்குறாங்க. நாளைக்கு என் பிள்ளைக்கு எதிர்காலம் இருக்குது என்று நினைக்கிறாங்கன்னா, உங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கு வெளியிலையும் 2 பேர் காவல் காத்துட்டு இருப்பான். ஒருத்தன் கருப்பு சட்டக்காரன், ஒருத்தன் கருப்பு சிவப்பு சட்டக்காரன், 2 பேர் நின்றுக்கிட்டே இருப்பான் அவங்களுக்காக. ஆக அது இதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு தான் எங்களுடைய பிள்ளைங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத முடிவு செஞ்சோம். அதனால தான் இந்த கல்வியாண்டில் மட்டும் கிட்டத்தட்ட நம்முடைய அரசு பள்ளியில் கிட்டத்தட்ட 4 லட்சம் பிள்ளைங்கள் நம்ம சேர்த்துருக்கிறோம் என்பது நம்முடைய அரசாங்கத்துக்கான சாதனை. ஏன் நம்மளை தேடி வராங்க? நாங்கள் ஏதாச்சும் ஒரு மொழிக்கு நாங்கள் எதிர்ப்பாக பேசிக்கிட்டே இருக்கிறோம், திணிப்புக்கு தான் எனக்கு எதிர்ப்பாக இருக்கோம். நாங்கள் அந்த திணிப்பு என்று வந்துவிடாதீங்க தயவு செஞ்சு. எங்களுக்கு என்ன தேவையோ, இங்கே ராஜீவ்காந்தி சொன்னது மாதிரி தான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் 8வது அட்டவணையில் இருக்கின்ற 22 மொழிகளை நாங்கள் படிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் திணிக்காதீங்க, நாங்கள் எல்லா மொழியும் பாராட்டுறோம். நாங்கள் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த மொழி என்பது முற்போக்கு சிந்தனை கொண்டு வரணும். பிற்போக்கு நம்ம பின்னாடி இழுத்துட்டு போயிடக்கூடாது. நம்ம முற்போக்கு சிந்தனையாக இருக்கின்ற எந்த மொழியாக இருந்தாலும், அதனால தான் சொல்கிறேன், நாங்கள் என்ன லாங்குவேஜுங்க இன்றைக்கி என்ன லாங்குவேஜ் பேசுகிறோம், ஜாவா பற்றி பேசுகிறோம், சி பற்றி பேசுகிறோமா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசுகிறோம், ரோபோட்டிக்ஸை பற்றி நாங்கள் பேசுகிறோம், ஒவ்வொரு ஆன்லைன் டூல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக டிஎன் ஸ்பார்க்னு நம்ம கொண்டு வரோம். நம்ம இப்படி நம்ம எல்லாமே ஃபியூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இதிகாசங்கள் புராணங்கள் சார்ந்து நாங்கள் கதை சொல்கிறோம், புராணங்கள் நடக்கிறது சொல்லி அது மூலமாக நாங்கள் அறத்தை நாங்கள் வலியுறுத்துறோம் என்று சொன்னால் தேவையில்லை நமக்கு. இன்றைக்கி லைஃப்லெஸ் நாங்கள் இன்றைக்கி நாங்கள் பாடம் எடுத்துறீங்க. பல பேர் சொன்னாங்க, என்ன சார் என்இபியோட அப்படியே காப்பி அடிச்சிட்டிங்களாம்ல, அப்படியே காப்பி பேசணும். இட்ஸ் நாட் இமிட்டேஷன், இட்ஸ் நாட் அட் ஆல் இமிட்டேஷன். இது இஸ் த யூனிக் பாத் ஆஃப் தமிழ்நாடு. நம்மளுடைய எஸ்சிபி அப்படிங்கிறது நமக்கான பாதையை நம்ம வகுத்து கொடுத்துருக்கோம். மற்ற காப்பி அடிக்கலை. நம்ம என்இபியில் லாங்குவேஜ்க்கான பாலிசி இருக்குது அப்படின்னு சொன்னால் எஸ்சிபியில் லாங்குவேஜ்க்கான பாலிசி இருக்கும்.
ஆனால் கண்டென்ட் வேற. நீ மும்மொழி கொள்கை சொல்கிறோம், எங்களுக்கு இருமொழியே போதும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். நாங்கள் ஆனால் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி தமிழ் இஸ் ஃபார் அவர் ஐடென்டிட்டி அண்ட் இங்கிலீஷ் இஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்று சொல்லும்போது அதை அவங்க ஏற்றுக்க மறுக்கிறார். நான் திருப்பி நான் சொல்கிறேன். நான் இது வெறும் தமிழ்நாட்டு பிள்ளைங்களுக்காக மட்டும் பேச, பீகாரில் இருக்கிற பிள்ளைக்கு சேர்த்து நான் சொல்கிறேன், யூபிஎஸ் அந்த பிள்ளைங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன். நாங்கள் ஒரு மாடலில் ப்ரூவன் மாடல் வச்சுருக்கோம். அதை நீங்கள் பயன்படுத்தியா உங்கள் பிள்ளையும் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் நல்லா சம்பாதிப்பாயா, இல்லை எங்கள் பிள்ளையே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாயா, நாங்கள் சொல்வதற்கான ஒரு மாடலாகத்தான் இன்றைக்கி இந்த எஸ்சிபியை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். நாம் இப்படி ஒவ்வொன்றையும் செய்வோம். சரி, என்ன சார் அப்படி என்ன தான் சார் இந்த இப்போ உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? உதாரணத்துக்கு என்சிஆர்டி, நம்ம எஸ்சிஆர்டி வச்சுருக்கோம், என்சிஆர்டி வச்சுருக்காங்க. அவங்க அந்த என்சிஆர்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்களும் நமக்கான சுதந்திர போராட்டத்தை பற்றி எடுத்து சொல்லுவாங்க. ஆனால் அந்த சுதந்திர போராட்டத்தை பற்றி அவங்க எடுத்து சொல்லும்போது நம்முடைய வஉசி அவங்க சொல்ல மாட்டாங்க, நம்முடைய சுப்பிரமணிய பாரதியை பற்றி அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன் இங்கே இருக்கின்ற நம்முடைய வேலூர் சிப்பாய் மியூட்டினி என்று சொல்கிறோமே, அங்கேருந்து வேதாரண்யத்தில் இருக்கின்ற சால்ட் சத்தியாகிரகம் வரைக்கும் நம்ம சொல்லுவான், அவன் சொல்ல மாட்டான். முதல்ல நாம் நம்முடைய வேரை நாம் ஊன்றிக்கொண்டு ஒட்டுமொத்த உலகத்தையும் நாம் பார்க்க வேண்டும். முதல்ல எனக்கு என் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன செஞ்சார் நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் சரி, இது ஒட்டுமொத்தமாக முதல்ல எனக்கு தெரியும். ஆனால் நம்முடைய ஐடென்டிட்டியை ஏன் கீழடி ஒன்று போதாதா? கிட்டத்தட்ட நம்மளை யார் என்று சொல்லக்கூடிய கீழடியாக அவங்க மறைக்க பார்க்குறாங்க. சரி, நம்முடைய ஐடென்டிட்டி எங்கேயும் விட்டு கொடுக்காம மற்றதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம். ஆனால் அதற்கு அவர்கள் வழிவகை செய்கிறார்கள் என்று சொன்னால் அது இல்லை. அது ஒட்டுமொத்தமாக அவங்க என்ன சொல்லுவாங்க, சத்ரபதி சிவாஜி பற்றி யார் தெரியுமா, ஜான்சி ராணி, அவங்களே நாங்கள் கற்றுக்குறோம், அவங்களே நான் கற்றுக்க மாட்டேன்னு சொல்லையே. அவங்கள கற்றுக்குறோம். முதல்ல எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய, என் நாட்டில் இருக்கக்கூடிய யார் யாரெல்லாம் உழைச்சிருக்கிறாங்க சுதந்திரத்துக்கு, முதல்ல அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் சார். தெரிஞ்சுட்டு அதையும் நாங்கள் சேர்த்து நாங்கள் கற்றுக்குறோம் சார் என்று தான் நாங்கள் சொல்லிக்கிறோமே தவிர கண்மூடித்தனமாக எதையும் நாம் எதிர்க்கவில்லை என்பதை முதல்ல அவங்க புரிஞ்சுக்க வேண்டும். அதை